நண்பர் கிரேசி மோகனுடைய மறைவு பற்றி எல்லா ஊடகங்களும் பேசி தீர்த்திருக்கின்றன. வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தார், அவரை இழந்து தவிக்கிற அவருடைய உறவினர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம வருத்தம் தெரிவிக்கிறோம். என்ன இவ்வளவு காலதாமதம், எங்கேயாவது ஊருக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு எல்லோரும் கூட கேட்கலாம். இல்லைங்க, உண்மையிலேயே எப்படி என் நண்பர் கமல் அவர்கள் உறைந்து போனாரோ அதுபோல் எனக்கும் அந்த அதிர்ச்சி இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல அவருக்கு ரசிகன். கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம் அப்படின்னு அவர் முதல் நாடகத்தை போட்டார். நான் நிறைய நாடகங்கள்லாம் எழுதியிருக்கேன்னு நான் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நான் படிக்கிற காலத்தில். அப்போ நான் இந்த கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம் நாடகத்தை அதை பார்த்துட்டு தான் நானே நாடகம் எழுதணும் அப்படின்னு எண்ணம் எனக்கு வந்தது. அது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, திருடாத திருடர்கள் அப்படின்னு நான் அந்த முதல் நாடகத்தை போட்டேன். அப்போ என்னை எழுத வச்சது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாடகம் நம்மளால் எழுத முடியும்னு என்னை எழுத தோணுனவர். அடுத்ததாக என்ன அப்படின்னா, எப்படி நண்பர் கமல் அவர்கள் அவருடைய அந்த குழுவில் அவர் எப்போது இருப்பாரோ அதுபோல் நானும் அவரும் எப்போவும் பல முறை சந்திச்சுக்கிடுவோம். குறிப்பாக கமல் அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நாங்கள் கட்டாயம் சந்திப்போம். நான், கிரேசி மோகன், இரா முருகன், இந்த 3 பேர் நின்றுட்டே இருப்போம். நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். சார் வந்து பேசிட்டு போவார், மற்றவங்களாம் வருவாங்க. இந்த ஆண்டு அவரை காணமே அப்படின்னு என் கண் தேடத்தான் போகுது. அதோட எனக்கு நல்ல மகிழ்வான நாட்கள் அப்படின்னு நான் சொல்கிறதா இருந்தால், நானும் நண்பர் கமல் அவர்களும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் கிரேசி மோகன் அவர்களும் ஒன்றா உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு பேசிகிட்டு இருப்போம். அப்போ அந்தாதி மாதிரி நடக்கும். நான் எங்கே முடிக்கிறேனோ அதில் மோகன் தொடங்குவார், அவர் விட்ட இடத்துல சுஜாதா தொடங்குவார், அவர் விட்ட இடத்துல இப்போ கமல் தொடங்குவார். இந்த பந்தை அப்படி சுற்றி விடுற மாதிரி இருக்கும். அதோட நகைச்சுவையில் மற்றவர்கள் நகைச்சுவை ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். இப்போ சில பேர் நகைச்சுவை எழுதுவாங்க, மற்றவங்க ஜோக் சொன்னால் சிரிக்கவும் மாட்டாங்க, என்ன பெருசாக சொல்லிட்டாரு அப்படிம்பாங்க. இவர் அப்படி இல்லை, வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு மனிதர். இதயத்திருடன் அந்த படத்துக்கு என்னை நடிக்க அழைச்சிருந்தார் டைரக்டர் சரண். எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்துறீங்களா. அதில் வசனம் கிரேசி மோகன் அவர்கள். அதோடு மட்டும் இல்லை, அவரோட நடிக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடச்சது. நானும் அவரும் அவர் வசனத்தை அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து டைரக்டரோட நின்று இவங்க, அதாவது ஊர்வசியுடைய அக்கா கல்பனா, நான் எல்லாம் பேசுகிற மாதிரி. இப்போ இந்த இந்த நினைவுகள் நான் நினச்சி பார்க்குறேன். அப்போ தான் கலைமாமணி விருது கிடைக்குது எனக்கு. எனக்கு என்ன அதில் ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா, கிரேசி மோகன் சாருக்கும் அந்த ஆண்டு தான் கிடச்சது, 2006. நான் கூட அவர்கிட்ட விளையாட்டாக சொன்னேன், பாருங்கள் விரும்மாண்டி நடித்தேன், அடுத்து இதே திருட நடிக்க வந்திருக்கேன், 2வது படத்துலேயே கலைமாமணி வாங்கின ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு. அவரை விழுந்து விழுந்து திரிச்சிட்டார் அப்படியே. எனக்கு கலைமாமணி ஈற்றமிழுக்காக கொடுத்தது, அது வேறு விஷயம். ஆனால் 2வது படத்துலேயே நான் வாங்கிட்டேன்னு சொன்னோடனே உடனே ஓடி போய் கமல்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டார். அதே போல் அவருடைய அற்புதமான திறமைகளில் ஒன்று, மிகச்சிறந்த ஓவியர் மட்டும் இல்லைங்க, நான் தமிழாசிரியர் என்ன சொல்கிறேன், அற்புதமான கவிஞர். வெண்பா எழுதுவதில் ஆசு கவி. ஆசு கவின்னா என்னென்னா, இந்த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் என்ற 4 கவிதைகளில் அவர் சித்திரமும் படித்தவர், ஆசு கவியாகவும் வெண்பா பாடக்கூடியவர். என்னுடைய மகன் திருமணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பினேன், உடனே ஒரு வெண்பா எழுதி அனுப்பினாருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் மீது 100 வெண்பாக்கள் எழுதியிருக்கிறார். அதே போல் அவருடைய மகன் திருமணத்துக்கு நான் போயிருந்த போதும் அத்தனை பேர்த்தையும் கூட்டு போய் என்னை அறிமுகப்படுத்துகிறார். MITயில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் நடிகை மனோரமா 3 பேருக்கும் நகைச்சுவை சக்கரவர்த்திகள் அப்படிங்கிற மாதிரி விருது கொடுக்குறாங்க. நகைச்சுவை பேரரசின்னு விருது அந்த அம்மாவுக்கு, நகைச்சுவை சக்கரவர்த்திகள்ங்கிற விருது அவருக்கு எனக்கும். கிரீடமெல்லாம் வச்சு கையில் வாழ் கொடுத்தாங்க. அப்போ அவர் இப்போ அந்த அன்றைக்கி பட்ட சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இப்படி என்னை இப்படி இறுக பிடிச்சிக்கிட்டாருங்க சந்தோஷமாக. எனக்கு அப்படியே நெகிழ்ந்து போனேன். நான் ரசித்தவர், நான் விரும்புபவர், என் நண்பர், எழுத்தாளர்,
கவிஞர், நாடகத்துறையில் வல்லுனர் என்று இத்தனை பெருமைகளை உடையவர் எத்தனை எளிமையாக இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்வு. சாக்லேட் கிருஷ்ணா அந்த நாடகத்தினுடைய 600வது அரங்கேற்ற நாள் அன்றைக்கு மேடையில் ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்காங்க. கே. பாலச்சந்தர், திரு கமல்ஹாசன் அவர்கள், அதே போல் மௌலி அவர்கள், அவருடைய தம்பி காந்தன் அவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்காங்க. அதில் எனக்கு பேசுகிற வாய்ப்பு கொடுத்தார். நான் பேசுகிற போது அத்தனை பேரும் மகிழ்ந்து சிரித்த உடனே அவர் கிரேசி மோகன் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து 2 மணி நேரம் என்ன செய்வோமோ அதை இவர் ஒரே ஆள் அரை மணி நேரத்தில் செஞ்சிருவார் அப்படின்னு என்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்தினார். எத்தனை பெரிய உள்ளம் இருந்தால் அப்படி செய்ய வேண்டும். உண்மையிலேயே அந்த எளிய மனிதர் அமெரிக்காவில் நான் பயணப்படுறப்பெல்லாம் இப்போ தாங்க கிரேசி மோகன் இங்கேருந்து நாடகம் போட்டு போகிறார் அப்படிம்பாங்க. உடனே அங்கேருந்து பேசுவார், நீங்கள் எங்கெங்கே வந்துட்டுருக்கீங்க, நான் முன்னாடி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பார். சிலவர்களுக்கு நான் முந்தி போவேன். உலக நாடுகளெல்லாம் பயணப்படுற போது நாங்கள் சந்தித்து மகிழ்ந்த நாட்கள், உறவாடிய, உணவோடு பேசி மகிழ்ந்த, அதேபோல் கவிதையில் கலந்து கொண்ட, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற என்று எத்தனையோ நினைவுகள் இருக்கின்றன. கிரேசி மோகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை உள்ளளவும் அவர் புகழ் நிலைத்திருக்கும்.